ஸோ ஹலோ கைஸ், இந்த நம்ம வீடியோவில் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெயின் கேஸ் பார்ட் 2. போன வீடியோ எண்டாயிக்கோ டம்மி வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன ப்ளாக் போட போகிறோம்னா மெயின் கிஃப்ட் 30% போட்டுவேன். 30% சொல்ல நான் போடுன்னு வேலைன்னா போடுனா எங்கே போச்சு இந்த வீடியோ அங்கே போச்சு. ஓகே, இப்போட இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா மெயின் லெஃப்ட் பண்ணோம், மைனிங் பண்ணோம், மைனிங் பண்ணி மைனிங்லாம் பண்ணோம். நம்ம போன வீட்டில் மைனிங் பண்ணோம். ஓகே, நம்ம போன வீட்டில் மைனிங் பண்ணோம். நம்ம 7 கால் பண்ணோன்னா நிஜமாக சொன்ன போய் போன வேலை என் வீடியோவில் கேவலம் ஏதோ வீடியோ என் பண்ணினேன் செம்மையான ரீசன்ஸ்க்கு. ஏன்னா இந்த ஃபோனில் சார்ஜே இல்லை. நான் நோட்டீஸ் பண்ணல சார்ஜ் எவ்வளோ கிட்ட நோட்டீஸ் பண்ணல. அதனால வீடியோ அப்படியே நோட்டீஸ் பண்ணல. அதுமா ஒரு பர்சனுக்கு மட்டும் கால் வந்துச்சு. அப்படியே அந்த கால் அப்படியே பார்க்க அதுக்குள்ளேயே அந்த சார்ஜெலாம் முடிஞ்சிச்சு. அந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ எந்த இருக்குது. ஸோ எத்தனை மணிக்கு மெயின் கிஃப்ட் பார்ட் 2 போட்டே ஆகணும்னு இன்றைக்கி போட்டோம்மா. மெயின் கிஃப்ட் போட்டோன்னு நம்ம 2 பண்ணிக்க வச்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோ வெயிட் பண்ணிக்கூடாது. கால் பண்ணிக்கலாம் 1 ஸ்டாக் கிட்ட இருக்குது. இந்த வீடியோ வெயிட் பண்ணிக்கக்கூடாது. இல்லை ஏன் ஃபால்ட்டாக இருக்குது. ஸோ முடிச்சுக்கோங்க கைஸ், முடிச்சுக்கோங்க ப்ளீஸ் கைஸ். ப்ளீஸ் கைஸ் ப்ளீஸ் கைஸ் மன்னிச்சுக்கோங்க. ப்ளீஸ் கைஸ் மன்னிச்சுக்கோங்க. ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. நம்ம வீட்டு சொல்ல வேண்டாம். ஸோ 10% பண்ணிட்டு வீடியோ கொடுக்க பிகாக்ஸோட விட கேஸ் சூசைட் ஆப்போ பிரைட்டாக தெரியல. ஏதாவது போய் பார்க்கலாம். லாவா செங்காட்டு தெரியல எனக்கு. சட்டம் சமைக்க சர்வை பண்ண ட்ரை பண்ணுறோம். ஹாட்டில் மட்டும் அதை சர்வை பண்ணுறோம். அடிச்சு கஷ்டம். ஓகே லூட் பண்ணுறோம். மூச்சை போட்டுச்சு. மூச்சு எடுத்து கொஞ்சம் மூச்சை விட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டா போட்டோம் இல்லைங்க. டீ ஊட்டுங்க. குறைந்து 200 தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் மீண்டும் வரப்போவது உறுதி. இதேபோன்று திமுக பொதுக்குழு திருமண விழாவும் தஞ்சாவூரில் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்கள் பூஜா கோகுலகிருஷ்ணனுக்கு வாழ்த்து கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் பட்ஜெட்டை படித்து முடிப்பதற்கு முன்பாகவே மிகச் சிறந்த பட்ஜெட் என எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் என்று சாடினார். பாஜகவின் முரட்டு அடிமையாகவே மாறிவிட்டார் அவர் என்றும் விமர்சித்தார். பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் கொண்டு வந்தது. தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு அறிவிக்கல. ஆனா இதெல்லாம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு 1% கொடுத்த ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்றிருக்கிறார். அது மட்டும் இன்னைக்கு நாம தான் அவரை கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்கோம். அடிமை அதிமுக, அடிமை எடப்பாடி பழனிசாமி. இப்போ அவரே அதை பெருமையா பேச ஆரம்பிச்சு, நான் அடிமைதான், பாஜகவுடைய அடிமைதான், நான் அமித்ஷாவுடைய அடிமைதான், மோடியோடைய அடிமைதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார். அதனால என்ன தப்புன்னு கேட்கிறார். அவருடைய கேள்வி எல்லாம் சட்டமன்ற தேர்தலில்
தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் ஒரு தெளிவான திட்டமான பதிலை கொடுப்பாங்க. Good. Oh! Yeah. மூணு திரும்ப ஒழிச்சுக்கலாம். கீழே இருக்கு. நம்ம கீழே சேஃபு. ஃபர்ஸ்ட் போகலாம். நம்ம இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணி சும்மா போகலாம். சரியான முறையில் குறிப்பிட்டு ஒரு 5 திருக்குறளுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். 5 ஒவ்வொரு குரலுக்கும் 20 உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கலாம். சரியா? யாரு விளையாட தயாரா? இந்த அன்பு இருக்கு. அப்படி இவதான் தம்பி என் பொண்ணு. உங்களுக்கு குண்டா இருந்தாலும் வச்சுக்கோங்க, காலையில மார்னிங் ஒரு 9 to 10 தான் உங்களால எந்திரிக்க முடியும். ஏன்னா நான் அப்படியானால் ஓய்வுதான் போக வேண்டும். Top choice. Top companies. இந்த நிலையில் நடிகை நவீனா நவீன் இன்ஸ்டா பக்கத்தில் பதிவு கடந்த 4 ஆண்டுகள் தன்னை மற்றும் தனது குடும்பத்தினரை நண்பர்களை தொடர்ந்து தொந்தரவு செய்து வரும் இரட்டை சகோதரர்கள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பதிவை வெளியிட்டுள்ளார். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் நவீன் மற்றும் அவரது சகோதரர் கொடுக்கும் தொந்தரவு தொடர்பாக கடந்த 3 ஆண்டுகளாக அமைதியாக இருந்த நிலையில் உரிமையை இழந்து காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்டவர்களிடம் எச்சரித்தாலும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் மற்றும் அவரது சகோதரர் தொடர்ந்து தன்னை மட்டுமின்றி தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை ஆன்லைனில் துன்புறுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் அனுப்பும் குறுஞ்செய்திகள் மற்றும் கருத்துக்கள் தன்னையும் தன்னை சுற்றியுள்ளவர்களையும் பாதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தன்னால் தனது குடும்பத்தினரும் சுற்றியுள்ளவர்களும் பாதிக்கப்படுவதற்கு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக கூறியுள்ளார். சட்டப்பூர்வமான வழிகள் மூலம் நடவடிக்கை எடுக்க முயன்ற போதிலும் இந்த தொந்தரவு நிற்காமல் தொடர்ந்து வருவதாக கூறியுள்ளார். ஓகே guys, நான் கமெண்ட் குடுடா பைப்புல கமெண்ட் குடு பைப்புல கைப்புல guys, நான் சும்மா இந்த வயிறோடு காத்துல விட்டு வெயிட் பண்ண முடியுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமையல் போட்டா டப்பிய விட்டுட்டு அவங்க அப்படியே சக்கமா விட்டுலாம் விட்டுட்டு சுற்றி விட்டுலாம் வடிவா ஒரு ஸ்கிலிப் ஓடல இருக்கிறவங்களாம் நூபு தான். வந்துட்டு இது தூட்டில் நான் போடுவாங்க சத்தம் விட்டு நாங்கெல்லாம் இல்லை கிட்ட வந்துட்டு வீடு இல்லை வந்துட்டு டீஸ் பார்க்குவாங்களா ரெண்டு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு
அவனுக்கு என்ன பூ உடச்ச போடா குசி முடியல மற்றும் அவரது மனைவி அனிதா லால் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த எஸ்ஆர்பி சில்க்ஸ் என்ற பெயரில் ஜவுளி கடை வருகின்றனர். ஜவுளி வாங்க வரும் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கடை ஹோட்டல் பல்வேறு தொழில்களை நடத்தி வந்துள்ளனர். ஏராளமான வாடிக்கையாளர்கள் மாதம் 10,000 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் அருண் லால் மற்றும் அவரது மனைவி அனிதா லால் இருவரும் சேர்ந்து நடத்தி வந்த இந்த நிதி நிறுவனத்தில் லட்சமாக 55 கோடி ரூபாய் வரை செலுத்தியதாக இந்த பாட்டிலோ தான் நம்மளுக்கு ஒரு வீடு கட்டிட்டு வீடு வரும். ஸோ இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருக்கா வீடியோவை லைக் உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஓகே பாய் ஃபேம் நோபிட்டா பாய் 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 பாய்.